ஒரு லெட்டர் எழுதிருந்தீங்கல்ல, அது செம்மையா இருந்துச்சு. செம வரிகளா இருந்துச்சு. தொடக்கமும் முடிவும் இன்னொரு கவிதை ஒளிச்சு வச்சிருக்கேன்னீங்கல்ல, ஒளிச்சு வச்சிருங்க. திறமைய ஒளிச்சு வச்சுக்க கூடாது. வெளியில கொண்டு வரணும். என்ன? நான் வரும்போது காட்டணும். ஓகே. ஆனா அடுத்து வெங்கட்ராமன் ஐயா அழைக்கிறோம். வாங்க. வணக்கம் நட்புலரி. ரமேஷ் சார் எப்பவுமே நிறைகுடங்கள் தழும்பாது அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு அது போன்ற ஒரு அருமையான நிறைவுகளை நம்மளுடைய வாழ்க்கை பயணத்தை ரொம்ப ரொம்ப அருமையா நீங்க ஆரம்பிச்சதுதான். எப்பவுமே வந்து கஷ்டப்பட்ட குடும்பத்துல தான் வந்திருக்காங்களோ நான் சொன்னாரு. நம்ம பிறக்கும் போதே கஷ்டமா தான் சார் இருக்கும். எப்பவுமே பிறந்தது அம்மாவுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுத்துட்டு தான் நம்ம பிறகுறோம். அப்போ நம்ம கஷ்டம் அப்படின்றத இஷ்டமா எடுத்துக்கிறோமா, அந்த கஷ்டத்தை எப்படி நம்ம பாக்குறோம் அப்படின்றது. சோ அதுல இருந்து ஆரம்பிச்ச அந்த பயணம் ரொம்ப அருமையான ஒரு பயணமா இருந்தது. அஹ் எனக்கு அருமையான இந்த நேரத்துல ஒரு படத்தை பார்த்த மாதிரி ஒரு feel இருந்தது. இப்பதான் நமக்கு கேள்விப்பட்டப்போ சேரன் அவர்கள் வந்து தன்னுடைய படத்தை வந்து ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நீங்க இன்னைக்கு ரீரிலீஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்ற மாதிரிதான் எனக்கு அனுபவமா நான் கேட்டேன். ரொம்ப அருமையா இருந்தது சார். வார்த்தையை சொல்ல முடியாது. இட் இஸ் அன் ஃபீலிங் அன் எக்ஸ்பிரஷன், அவ்வளவுதான். அதை வந்து இல்லையா இந்த கேப்சரிங் மொமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதை வந்து நம்ம இன்னைக்கு ரொம்ப அழகா நம்ம பண்ணியிருக்கோம். அப்போ இதுக்கு ஏற்ற ஒரு பாட்டு அப்படின்னா கண்டிப்பா நமக்கு ராஜாச்சாரியார் அவர்கள் எழுதிய ஒரு ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா அப்படின்றதுதான் இந்த பாட்டுக்கு ரொம்ப அருமையான இந்த இதுக்கு ஒரு கடைசியில் ஒரு நிறைவா வைக்கணும் அப்படின்னு அதுதான். வாழ்க்கை ஒரு தொடர் பயணம் தான். கண்டிப்பா வந்துட்டு இருக்கோம். இப்ப நிறைய எதிர்பார்க்கிறோம் சார். திஸ் இஸ் ஜஸ்ட் செகண்ட் மீட்டிங். 7 மாசம் ஆயிடுச்சு செகண்ட் மீட்டிங் ஆரம்பிச்சிட்டீங்க. ஸோ நோ அந்த ஆட்டுக்கொண்டார் அப்படின்னு சொன்னீங்க. ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணமா இருக்கு. அதுல வந்து இல்ல எங்க ஊர் மதுரை மண்ணை மிதிச்ச உடனே உங்களுக்கு ஒரு புது உத்தியோகம் வந்திருக்கும் கண்டிப்பா வாழ்த்தி எப்பவுமே எல்லாரும் வாங்க மதுரைக்கு வந்து எல்லாரும் வாங்க. ஏன்னா சிதம்பரத்துல வந்து அவரு சிதம்பரத்துல அவர் வந்து இதா இருந்தாருன்னா இங்க மதுரை வெளியேற்றமா இருக்காரு அப்படின்னு சொல்லி 2 இடத்தையும் பார்த்த காலம் மாத்த ஊருக்கும் நீங்க வந்திருக்கீங்கன்னா நீங்க நம்மள மாத்திக்கிட்ட அனுபவம் உங்களுக்கு நிறைய அந்த இடத்துல நீங்க சொன்னீங்கலாம் இது ரொம்ப அருமையா இருந்தது. ரொம்ப மகிழ்ச்சியாளிகள் ரொம்ப எப்பவுமே தொடர்ந்து வந்துட்டு இருக்கும். எப்பவுமே இது தொடர் வலைகள் அப்படின்னாங்க. ஏன்னா நம்ம தூர்தர்ஷன்ல பார்க்கும்போது நினைவு மலரும் நினைவுகள் அப்படின்றத வந்து நேர் வந்து மாத்தி தொடரும் நினைவுகள் அப்படின்னாங்க. அப்ப இந்த பயணத்துக்கு தொடரும் நினைவுகள்னு பேர் சரியா இருக்கும். கண்டிப்பா நீங்க அப்படிதான் இருந்துச்சு. இது எல்லா எங்களுக்கு வந்து உங்களுடைய சிறு வயசு அனுபவத்துல இருந்து நாங்களே சிறு பிள்ளைகளா மாறின அனுபவம் இருந்துச்சு. ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். அருமை. அந்த புகைப்படத்துல வெங்கட்ராமன் சாரும் இருக்க வேண்டியது. திருச்சி மலைக்கு போயிட்டாரு, நாங்க அலாறு மலைக்கு போயிட்டோம். மலையா ஏறித்தான் வந்துட்டு இருந்தோம். சரி, அடுத்ததான் நாராயண ஐயாவை தான் கூப்பிடுறோம். வாங்க வாங்க. எல்லோருக்கும் நட்புலரி வணக்கம். இன்றைய தொகுப்பாளருக்கு சிறப்பு வணக்கம். எனக்கு கிடைக்கிற செய்திகளை தொகுத்து வழங்குறது அது ஒரு திறமை. அதுல இசை அரசிங்கிற மாதிரி சொல்லரசி, அப்படி அவங்களுக்கு முதல்ல வணக்கம். அடுத்தது இன்றைய கதாநாயகர் ரமேஷ் சார். அவர் வந்து இன்னைக்கு சொன்ன நினைவலைகளை பார்த்தோன்னா எல்லாருமே அவங்க அந்தந்த ஏஜ்ல எப்படி இருந்தோம்னு சொல்லி எல்லாருமே அந்த இடத்துல அப்படி கூட்டிட்டு போன மாதிரியே இருக்கு. சில விஷயங்கள் சார் சொன்ன மாதிரி இந்த பட்ட டம்ளர் மாதிரி கெண்டி அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இங்க இருக்கிறவங்களுக்கு யாராவது தெரியுமா என்னன்னு தெரியல. அது எங்க வீட்டுல வந்து நாங்க நிறைய நபர் வந்து 9 பேர். இந்த கெண்டி வந்து 2 3 இருக்கு. ஒண்ணு வெள்ளியில இருக்கும், ஒண்ணு செம்புல இருக்கும், ஒண்ணு வந்து சில்வர் இருக்கும். இந்த இது சண்டை கிடைக்கும். காலையில காப்பி குடிக்கிறதுக்கு எனக்கு இதுல வேணும் அதுல வேணும்னு சொல்லி எனக்கு ஒரு தடவை கிடைக்கல. ரொம்ப சண்டை. நீ காப்பி குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் திருப்பி எங்க அண்ணா சமாதானப்படுத்தி அது வந்து அந்த மலரு நினைவுகள் வந்து ஒவ்வொருத்தரோட மலரு நினைவுகள் சொல்லும் போது நம்ம வாழ்க்கையில என்ன நடந்தது அதை திருப்பி அசை போடுறதுக்கு இந்த ஒரு நிறைய தகவல் கொடுத்திருந்தாங்க. அதே மாதிரி சார் சொன்ன மாதிரி இந்த 10 பைசா 5 பைசா 3 பைசா 2 பைசா 1 பைசா இதெல்லாம் நினைவலைகள் வந்துட்டு போனது ரொம்ப இது. அந்த 1 பைசாக்கு இந்த கல்கோனா முட்டாயின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை காலையில வாயில போட்டேன்னு வச்சுக்கோங்க, திருப்பி ஸ்கூலுக்கு வர்ற வர வாயில இருக்கும். அது என்னைக்கு கரையுன்னு கண்டுபிடிச்சவருக்கு தெரியாது. இந்த மாதிரி ஒரு சிலாக், அதாவது நொறுகுவல் தீவனம் இந்த வாழ்க்கை வந்து என்றும் மறைவாது. நிறைய தகவல் சார் ரமேஷ் சார், உங்களுக்கு நன்றி. ஏன்னா அவங்க சொன்ன மாதிரி எல்லாரையும் அழகா ஒரு ஒரு புக்கு மாதிரி நீங்க வச்சிருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். உங்களோட லைஃப்ப ஒவ்வொரு கட்டத்திலையும் நீங்க எந்த இடத்துல நான் இந்த இடத்துல கஷ்டப்பட்டேன், இந்த இடத்துல எனக்கு ரொம்ப மனசோதரா இருந்தது அப்படின்னு சொல்லாம
அந்த இடத்துல இருந்தது. அதை கடந்து வந்தேன்னு சொல்லி அந்த கடந்து வந்த பாதைகளை சொன்னீங்க பார்த்தீங்களா? இதுதான் அடுத்தவங்களுக்கு ஒரு உறுதுணையா இருக்கும். நம்மளும் இப்ப எல்லாருமே அது ஒவ்வொரு ஸ்டேஜ்ல இருந்திருக்கிறாங்க கஷ்டத்துல. அந்த கஷ்டத்தை தாண்டி வந்தவங்க வெற்றியாளரா ஆகிறது. இந்த கஷ்டத்தையே நினைச்சுக்கிட்டு இருந்தவங்க அதுலயே இருக்கிறாங்க. என்ன சொல்றது? தண்ணி தேங்கக்கூடாது. தண்ணி நதி மாதிரி போயிட்டே இருந்தாதான் அந்த தண்ணி சுத்தமா இருக்கும். தேங்கிட்டுன்னா அதுக்கு குட்டைன்னு சொல்றாங்க. வாழ்க்கையும் அதே மாதிரி ஒரு ஒப்பீடா நம்ம வைத்தால் நமக்கு இருக்கிற திறமைகளை நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம யூஸ் பண்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்ம வெற்றியாளராகலாம். ரொம்ப நன்றி, நன்றி, நன்றி. ஆஹா, என்ன 5 பைசா 10 பைசா ஐசா பேசிட்டு போயிட்டீங்களே, பைசா பத்தி சூப்பர் சூப்பர். அதே தாட்டம் எனக்கு இருந்துச்சு. நல்லா அழகா பேசுனீங்க. அடுத்ததா தாமோதரன் ஐயா, வாங்க, உங்களுடைய அருமையான உரைக்கு காத்திருக்கோம். புலருக்கு இனிய காலை வணக்கம். இந்த காலை வணக்கம் என்பதை விட உற்சாகமான வணக்கம். பல பல நினைவலைகள். அவர் எங்கிருந்தாரோ இந்த ஞாபகத்தை வைத்திருந்தாரோ தெரியவில்லை. ஞாபகம் நிறைய நிறைய உண்டு ரமேஷ் ஐயா அவருக்கு. அவர் கூறிய வார்த்தைகள் பள்ளி பருவத்திலிருந்தே ஆரம்பித்திருக்கின்றன என்றால் அவருக்கு இப்பொழுது அந்த நினைவு இன்னும் இருக்கின்றது என்றுதான் எனக்கு புரிகின்றது. ஏனென்றால் பள்ளியில் முரட்டுத்தனமாக பல பிள்ளைகளுடன் விளையாடியது. சிறு வயதில் காப்பி குடிக்கும் போது அந்த டம்ளரை இன்னும் வைத்திருக்கின்றார் என்றால் எத்தனை வருடங்களாக அந்த காப்பி குடிக்கும் டம்ளர் இன்னும் வைத்திருக்கின்றார். மிக மிக சிறப்பு. 5 பைசா 10 பைசாவுக்கெல்லாம் ஐஸ் வாங்கி சாப்பிட்ட காலங்கள் இவர் சொல்லிதான் எனக்கும் இப்பொழுது ஞாபகம் இருக்கின்றது. சண்டை போட்டுக்கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளோடவும் போட்டி போட்டுக்கொண்டு இந்த ஐஸ்கிரீமை சாப்பிடுவோம். அந்த நினைவுகள் உங்களால் இன்று எங்களுக்கு வருகின்றது என்றால் மிக மிக சிறப்பு சார். தீபாவளிக்கு துணி எடுக்கும்போது துணி எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வரும்போது இருக்கிற உற்சாகம், யார் யாருக்கு என்னென்ன துணி இருக்குமோ, எந்தெந்த கலர் இருக்குமோ, எந்தெந்த டிசைன்ல துணி இருக்குமோ என்று அந்த பையிலிருந்து வெளியே எடுப்பதற்குள் அந்த ஆவல் எங்களை மிகப்படுத்திவிடும். அதே போல இன்று இருந்தது. உடல் நலம் இல்லை என்றால் உண்மையிலேயே அந்த பிரெட் வாங்கி சாப்பிடும் போது நம்ம வெளியே சாப்பிட்டா கூட அந்த உணர்வே தெரியாது. அது உடல் நலம் இல்லை என்ற ஒரு காரணத்தை வைத்து பிரெட் வாங்கி கொடுப்பது என்பதும் அதை சாப்பிடுவது என்பதும் மகிழ்ச்சிக்குண்ட உடல் நலத்தையே மறந்துவிடும். திருவான்மையூரில் முதலில் வேலைக்கு சென்று செலக்ட் ஆகி வேலை செஞ்சதுக்கு அந்த அப்பொழுது கிடைத்த வாடகை இப்பொழுது கிடைக்குமா? மிக மிக சிறப்பு சார். உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய துன்பங்கள் இல்லை என்றாலும் மகிழ்ச்சி உங்களுடைய குடும்பத்தில் யாராவது ஒருவர் உங்களுக்கு இன்று பேச அழைக்கின்றேன், அல்லது உங்கள் இல்லத்தரசி இல்லை உங்கள் மகன், உங்கள் மருமகள், உங்களுடைய பிள்ளை யாராவது ஒருவர் உங்களுக்கு வாழ்த்து கூறினால் சிறப்பாக இருக்கும் என்று வித்யாதேவி மேடம் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். அவர்களுக்கு அழைப்பு விடுத்து அவர்களை பேச வைத்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும். இந்த நினைவலைகளை நான் மறக்கவே முடியாது. அந்த அளவுக்கு இருக்கின்றது உங்களுடைய நினைவுகள். உங்கள் வருகையை நான் எதிர்பார்த்து காத்திருப்பேன். என்று வருவீர்கள் என்று தெரியவில்லை. 2 நாட்கள் 3 நாட்கள் தங்கலாம். இங்கே தங்கி இந்த இடங்களை சுற்றி பார்த்துவிட்டு நீங்கள் செல்வது மிகவும் சிறப்பாக இருக்கும். அந்த நினைவலையில் நானும் ஒருவனாக இருப்பேன் என்று கூறிக்கொண்டு உங்கள் நினைவலைகளை என்றும் மறக்க முடியாத ஒரு நினைவலைகளை வாழ்த்தி உங்களை விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அடுத்த போட்டோல நீங்கதான், அடுத்த போட்டோல தென்னை தோப்புக்குள்ள நட்புறவில் உள்ள அத்தனை பேரும் ஒன்னா போய் 1ஆவதுல சேர்றோம். ஒரு கண்டிஷன், நாளைக்கு எல்லாம் நட்புறவில் உள்ள எல்லாரும் போய் 1ஆவதுல சேர்றோம். அனைவரும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். நன்றி. அடுத்ததாக கீழ வெங்கட்ராமன் ஐயா அழைக்கிறோம். வாங்க. அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு திருமண நாள்.
பிறந்த நாள் இதெல்லாம் கொண்டாடுறவங்கெல்லாம் எல்லாரையும் வாழ்த்துருங்கிறத அதை மறந்துட்டோம். ரமேஷ் சாரோட கொண்டாடிக்கிட்டு இருக்கோங்கிறது தான் ஸ்பெஷாலிட்டி. ஸோ வாழ்த்துறதுக்கு வயது இல்லைன்னாலும் அவ்வளோ பவர்ஃபுல்லாக ஒரு இடத்தையும் ஒரு நிகழ்வையும் ஐஸை டச் பண்ணது. நெஞ்சுக்குள்ளே இன்னாருன்னு சொன்னால் தெரியுமா அப்படிங்கிற பாட்டை தான் ஞாபகப்படுத்துச்சு. நீங்கள் ஒவ்வொரு பதிவையும் அழகா, அதாவது ஃபர்ஸ்ட் ஜாப்பை பற்றி சொன்னீங்க. அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயத்த விட்டீங்க. அது இந்த காதல் லீலைகள் திருமண ஏரியாவில் கொஞ்சம் அந்த லைனை மட்டும் மிஸ் பண்ணீங்களே, அதுக்கு என்ன காரணம்னு தெரில. ஏன்னா சில பேர் அதை மறைக்கிறாங்கனாலே அது ஸ்பெஷல் இருக்கும் போல் இருக்கு அப்படின்னு நினைக்க தோணும். ஏன்னா இத்தனை வேலையை இவ்வளவு வேலையை பண்ணியிருக்காரு, இதுல என்ன வேலையை பண்ணியிருப்பார் அப்படின்றது தான் ஸ்பெஷாலிட்டி. ஏன்னா உங்க பாஸ் பக்கத்துல இருந்ததுனால கூட இந்த பாஸுங்கிறது ஒபே த பாஸ்ன்னு சொன்னதுக்கு அந்த எக்ஸ்பிளனேஷன் கொடுத்த நித்யாதேவி மேடம் அந்த பெரிய மெசேஜ். அது நீங்க கொடுத்த ஒரு நிகழ்வுகளையும் எனக்கு சின்ன ஆசை புக்கா நீங்க மாத்தணுங்கிறதும், லெஃப்ட் சைடில் நீங்க கொடுத்த அந்த சார்ட்டை போட்டுட்டு ரைட் சைடில் உங்களோட பதிவுகள், வாட் இஸ் யுவர் ஃபீலிங், வாட் இஸ் த இம்பேக்ட் விச் வாஸ் கிரியேட்டட் அண்ட் வாட் இஸ் த இன்டென்ஷன் ஆஃப் டூயிங் தட், வாட் இஸ் த டெஸ்டினேஷன் ஐ ஹவ் ரீச்ட், ஹவு யூ ஹாவ் டு பிளான் ஃபார் தட் இன் த சொசைட்டி. இந்த கன்வர்ஷன்ல ரைட் சைடில் ஒரு 4 லைன்ல சொல்லிட்டா போதும். இது ஏன்னா சில பேர் எங்களாலலாம் சொல்லதான் முடியும், இதெல்லாம் கொண்டு போற அளவுக்கு எங்களுக்கு நிதி நிலைமையும் கிடையாது, அந்த தன்மையும் கிடையாது. ஆனா இதை நம்ம விதைச்சு வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க, நீங்க விளைச்சலாக்குற தெய்வம், அதனால சொல்லணும்னு தோணித்து. அதனால உங்களுடைய பதிவுகள் நம்ம சில பேரோட திருவள்ளுவரை பத்தி படிக்க முடியுமா, எப்படியா இருந்தால் இவ்வளவு 1330 குறள் எழுதினாரு அப்படின்னு நினைப்போம்ல, அதுக்கு சில அவருக்குள்ள நடந்த மாற்றங்கள் தான் இட் ஹஸ் ஹேப்பன்ட். பிகாஸ் ஆஃப் தட் இந்த சொசைட்டில அறம் செய்ய விரும்பு 60 சினம்னு ஒன்னொன்னு ஔவையாரை ஃபாலோ பண்ற மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் அந்த வரிகளை வார்த்தைகளை வாழ்க்கைகளா மாத்துற தன்மைகளுக்குள்ள ஒவ்வொருத்தருக்கும் ரமேஷ் சார் மாதிரி என்னால முடியுதுன்னா உன்னால முடியாதாயா அப்படின்னு சொல்லுவேன், என்னாலேயே முடியுதுன்னா உன்னால முடியாதாயா அடுத்தது சொல்லுவேன், என்னால முடியும் என்னால முடியலனாலும் உன்னால முடியுங்கிற அந்த கன்வர்ஷனுக்குள்ள என்னாலேயே முடியுதுன்னா உன்னால முடியாதா அப்படின்னு சொல்றதை தாண்டி என்னால முடியும்னா உன்னாலேயும் முடியும்னு சொல்லி அடுத்தது என்னாலேயே முடியலனாலும் உன்னால முடியுங்கிற அந்த கன்வர்ஷனுக்குள்ள எவ்ரிபடி டு ஹேவ் டு கிவ் அ ஹோப் டு த பீப்புள். ஆல் த பெஸ்ட் சார். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நான் ஏற்கனவே சொல்றதுதான், ஒவ்வொரு நாளும் சார் சொன்ன மாதிரி உங்க ஃபேமிலி பீப்புளோட பார்க்கணும்னு ஆசை வந்துருப்பேன். ஒரு சின்ன வீடியோ போட்டு 3 minutes நீங்க இந்த ப்ரோக்ராமுக்குள்ள கூப்பிட்டு வர முடியலன்னா கூட அவங்களோட டிராவல் ஆகி அந்த பதிவுகள் எல்லாம் இந்த நட்புரணி அன்பு உறவுகள்ல நீங்க பதிவிடணுங்கிறது இந்த இட்ஸ் ஒண்டர்ஃபுல் டே which we are celebrating. You have given அந்த டோட்டல் இயர் 60 வருஷம் டிராவல 60 செகண்ட்ல அடிச்சு 60 நிமிஷத்துல நம்ம கொடுக்கணும் அப்படிங்கன்னா அது பவர்ஃபுல்லான விஷயம். உங்களோட ஒரு பதிவுகளும் வேல்யூபிளா நாங்க பாக்குறோம். ரொம்ப சந்தோஷம் நண்பரே, வாழ்க பல்லாண்டு. ஈச் அண்ட் எவ்ரி டே we are celebrating, getting information from the each and every person. We are realizing it and we have to plan for the next generationங்கிறதுல அந்த கிளாரிட்டியோட டிராவல் பண்ணுவோம். நன்றி, வாழ்க பல்லாண்டு. சூப்பர் சூப்பர், அருமை. அடுத்ததா ஜெகநாதன் கைது எடுத்துட்டாங்க மீண்டும். ஒண்ணும் இல்லை அந்த மேடம், அதாவது அவர் அந்த மகிழ்ச்சியோட நினைவுகள் அப்படியே தொடர்ந்து இருக்கணும்னா கடைசியா ஒரு இது போட்டாரு, பேராசை எதிர்பார்ப்பு வீண் கவலை ஒப்பீடு பொறாமை. அது ஒரு முக்கியமான ஒரு இதுவா நான் நினைக்கிறேன். அது இல்லாம பாத்துக்கிட்டோம்னாலே நம்ம ஒரு நமக்கு கவலைகள் இருக்காது, எல்லாம் இருக்காம நிம்மதியா வாழ முடியும். ரமேஷ் சார் ரமேஷ் சிறப்பா பேசினாரு. அவரு கூட நான் அப்கோர்ஸ் டெய்லி பாத்துக்கலனாலும் ஹி இஸ் ஆல்வேஸ் இன் மை தாட்ஸ். என்னன்னா, நான் நெய்வேலியில இருந்தப்ப எத்தனையோ பேரோட இருந்து எல்லாரோட நினைவுகளும் எனக்கு இருந்துட்டு இருக்கு. இவரோட ரெகுலரா பழகி பேசிக்கிட்டு இருக்கேன் திரும்பவும். அதனால எனக்கு அந்த ரிட்டையர் ஆன ஃபீலிங்கே இல்லாம தான் நான் இப்ப இருக்கேன். எனக்கு இங்க நான் உங்களை மாதிரிலாம் நான் ட்ரெயினராவோ இல்ல ஒரு ஆண்டர்பிரினராவோ இல்லை. பட் ஐ ஹவ் காட் சம் அதர் என்னோட வேலைகள் சில இதெல்லாம் இருக்கு, அதை நான் பண்ணக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அதனால நான் அதை அப்படியே தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரமேஷ் கூட அப்பப்ப பேசுறது அதெல்லாமே எனக்கு ஒரு நிறைய உத்வேகத்தை கொடுக்கும். அவர்கிட்ட இருந்து நான் நிறைய இன்ஃபர்மேஷன் அபவுட் என்னோட மற்ற ஃப்ரெண்ட்ஸை பத்தி எல்லாமும் வாங்கிட்டு இருப்பேன். ஸோ அந்த நெய்வேலி வாழ்க்கையே எனக்கு கொஞ்சம் அவர் மூலமா தொடர்ந்துட்டு இருக்கு.
அவர் அங்கேயே இருக்க போறதுனால நாங்க ஏதாவது வந்தா அவரோட வீட்டுக்கெல்லாம் போயிட்டு வருவோம். போன தடவை வந்தப்போ கூட ஒரு தடவை அவரை பார்த்துட்டு வந்தேன். அதை திரும்பவும் அவரை மீட் பண்ற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் வரும். அதையும் எதிர்பார்த்திருக்கேன். நன்றி, வணக்கம். சூப்பர் சூப்பர். அந்த தரவுகள் இல்லைன்னா ரொம்ப சூப்பரா இருந்துடலாம். இதுதான் ஹைலைட். ஹைலைட் பண்ணிருக்காங்க பாருங்க பாஸ். அடுத்து வந்து சிவசங்கரி மேம் வாங்க. அனைவருக்கும் நட்புலரின் இனிய காலை வணக்கம். ரமேஷ் சார் பத்தி சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் தான். ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்டோட வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்த மாதிரியே இருந்துச்சு. அழகா இருந்துச்சு சார். இந்த பிக்சர்ஸ் எல்லாம் எங்க இருந்தா பிடிச்சிங்கன்னு தெரியல. அவ்வளோ நல்ல பிக்சர்ஸ், நல்ல ப்ரீசியஸா வச்சிருக்கீங்க பிக்சர்ஸ் எல்லாத்தையுமே. அருமையா இருந்துச்சு. அப்புறம் ரமேஷ் சாரை பத்தி சொல்லணும்னா, சார் சின்ன சின்ன விஷயத்த கூட மறக்காம கரெக்டா அதை எடுத்து பாயிண்ட் அவுட் பண்ணி அதுக்கு நன்றி சொல்லுவார் பாருங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்டுங்கிறது. கரெக்டா ஒரு விஷயத்த கூட விடாம கரெக்டா எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி எல்லாருக்கும் ரெஸ்பெக்ட் கொடுத்து ஷேர் பண்றதுனாலதான் அவர் வாழ்க்கை வந்து ஃபுல்லா மகிழ்ச்சியா இருக்குதுங்கிறது வந்து நான் கத்துக்கிட்டேன் இன்னைக்கு சாரோட வாழ்க்கையில. சார் கூட பயணிக்கிறதுல இருந்து எக்ஸலன்ஸ் சார். பிக்சர் எல்லாம் பாக்குறப்ப நாங்க அப்படியே உங்க கூடயே அந்த பிக்சருக்குள்ளேயே போயிட்டு அப்படியே அழகா வாழ்ந்துட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு ஃபீல் அருமையா இருந்துச்சு சார். உங்க மகனை தோல்ல தூக்கின போட்டோஸ் தான் மிஸ் ஆயிடுச்சு. ஆனா பேத்தியை தூக்கி இப்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க பாக்குறப்ப ரொம்ப அருமையா சந்தோஷமா இருந்துச்சு. அப்புறம் உங்க மனைவி கூட எப்போதும் அப்பப்ப சண்டையே வந்தாலும் கடைசியில ரிசல்ட் அற்புதமா இருக்குன்னு சொன்னீங்க பாருங்க சார். அதுதான் வேணும் வாழ்க்கைக்கு. அந்த மகிழ்ச்சி தான் வாழ்க்கையை நமக்கு கொண்டுட்டு போகுங்கிற விஷயம் சொன்னது அருமையா இருந்துச்சு சார். வாழ்த்துக்கள் சார். ரொம்ப நன்றி. அருமையான செஷன் இன்னைக்கு. நாங்க எல்லாருமே அப்படி ஒரு ஒரு இதுல பயணிச்சோங்கிற ஒரு ஃபீலோட இருக்கோம். நல்லா இருந்துச்சு சார். தேங்க்யூ 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 மேம். நித்யா மேம். சூப்பர் 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 செம்ம. அடுத்து வெங்கட்ன்னு நினைக்கிறேன். எனக்கு சரியா முழுமையா தெரியல. வாங்க வாங்க. வெங்கடகிருஷ்ணன். வெங்கடகிருஷ்ணன். வெங்கடேஷன் ஜோதி மீனாட்சி. சார் ஜோதிமா, பேசுங்க சார், ஹலோ. பேசுங்க சார். வணக்கம் வணக்கம். நான் நீண்ட நாளைக்கு பிறகு உங்களோட இதை கேட்க முடிஞ்சது. ஆனா வந்து கடைசியில தான் ஜாயின் பண்ணேன். ஆனாலும் எல்லாருடைய பின்னோட்டத்தை வைத்துக்கொண்டு பார்க்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கையும் திரும்பி பார்ப்பது போலதான் அமைந்திருது. நானும் சத்திய சோதனை 1969 மகாத்மா காந்திய நூற்றாண்டு விழா சத்திய சோதனை ஆரம்பிச்சாங்க. அது நானும் நிறைய இடத்துல பகிர்ந்துட்டேன். ரொம்ப அருமையா இருந்தது. அந்த பின்னோட்டத்தை வைத்துக்கொண்டு உங்களுடைய ஃபுல்லா இதையும் பார்க்க முடிந்ததற்கு நன்றி. இங்க வந்து ஒரு சின்ன தகவல். நான் ஜோதியின் ஆன்ம தேடல் என்று அந்த புத்தகமாவே எழுதிட்டேன். ஜோதி மீனாட்சி இது எல்லாமே அது மாதிரி நீங்களும் அதை வந்து படைப்பாளிகள் அதை வந்து நோக்கி நம்ம போனோம். எப்பொழுதும் நாம வந்து அவர் இப்படி இருந்தாரு, நேருஜி அப்படி இருந்தாரு, இந்திரா காந்தி அப்படி இருந்தது அல்ல. ஒவ்வொருவருமே அப்படிப்பட்டவர்கள் தான். அவர்களை வந்து பதிவு செஞ்சு புத்தகமா நம்ம போடணும். அது வந்து வருகின்ற மக்களுக்கு, வாழ்கின்ற மக்களுடைய வாழ்க்கை வந்து ஒரு பாடமாக அமையும். எப்படி கடந்து செல்ல வேண்டும், கஷ்டங்கள் இல்லாதது ஒன்றுமில்லை. அதை எப்படி நாம இது பண்றத நீங்க அழகாக எடுத்தாங்க. நம்முடைய பேச பார்த்தோடனே யாரடா நினைச்சு நம்ம அம்மையார் வந்து விட்டார்கள். அவர்களுக்கு வாழ்த்துக்கள் அனைவருக்கும். ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு திடீர்னு உள்ள நுழைவதற்கு எனக்கு வாய்ப்பு கிடைத்தது. ஆனா அருமை அருமை. எல்லாரும் ஒவ்வொரு நொடிகளையும் நம்ம எப்படி கடக்கிறோமோ அதை வைத்துதான் நம்முடைய ஃபுல்லாவே இருக்கு. நான் எப்பவுமே சொல்றேன், எல்லாருக்குமே 24x60x60 நொடி பிளாங்க் செக் டெய்லி நமக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த பிளாங்க் செக்கை நெருப்புறதுக்கு நமக்கு தான் இருக்கு. வரலாற்றில் ஒவ்வொருவருக்கும் ஒரு பக்கம் உண்டு. அந்த பக்கத்தை நாமே தான் எழுத வேண்டும். அப்படி எழுதியிருக்கிற ரமேஷ் ஐயா அவர்களுக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என்ற நானும் இந்த ஓய்வு பெற்றனால அதனால ஒரு தகுதி இருக்கிறது என்று இருக்கிறேன். வாழ்த்துக்கள். சிறப்பு சிறப்பு. நான் நினைத்தேன் வந்தாய் 100 வயது அப்படின்னு தான் சொல்லுவேன். ஆசை மனது. ஏன்னா 25/15 எந்த நாள் என்ன இடம் அப்படின்றதையும் உற்று நோக்கிட்டு இருந்தேன். சிறப்பு. மனிதம் விதைப்போம் சார்பாக நன்றி நன்றி. ஜோதி மீனாட்சி அம்மையார் வந்திருக்காங்க இன்னைக்கு. ரொம்ப அழகா அவங்க சொன்னாங்க. நிஜமாவே 24x60x60 அதை நம்ம நிரப்புவோம், சிறப்பா நிரப்புவோம், மகிழ்ச்சி அடையலாவே இருக்கட்டும் அப்படின்றேன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா கையை உயர்த்தியவங்க கவிதா அம்மையார். வாங்கம்மா. அதாவது நான் இந்த நினைவலைகளை சொன்னாரு ரமேஷ் ஐயா. அதை தவிர பின்னூட்டம் கொடுத்தவங்களோட ஒவ்வொருத்தவங்களோட மகிழ்ச்சியான நினைவுலையும்
கேட்டு கேட்டு எனக்கு வந்து ஆனந்த பூரிப்பு அடைந்து கொண்டிருக்கிறேன் நானு. எவ்வளோ அழகான ஒரு பதிவுகள். நான் எப்படி நினைப்பேன்னா, ரமேஷ் ஐயாவை வந்து எங்க அப்பாவோட ஸ்மால் ஃபார்மா நினைப்பேன். அதனால அவருக்கு ஒரு சித்தப்பா என்ற பட்டத்தையும் கொடுக்கிறேன் நானு. நமக்கு குடும்பத்தில் சித்தப்பாப்பா. ஆமா. எங்களுக்கு எல்லாம் நீங்க சித்தப்பா. அதாவது அப்பாவோட ஸ்மாலர் வெர்ஷன் சித்தப்பா. சித்தப்பா வந்து மாடர்ன் ட்ரெண்டிங்கா இருப்பாங்க. அவங்க வந்து அவங்களோட தாட்ஸ் எல்லாம் இவங்க மூலமா நம்ம வந்து யங்கர் வெர்ஷனா நம்ம பார்ப்போம் சித்தப்பா கிட்ட. அந்த மாதிரி எதெல்லாம் மிஸ் பண்ணோமோ அப்பா கிட்ட, அவங்க அதெல்லாம் வந்து சித்தப்பா வந்து கொண்டு வந்து கொடுத்துருவாங்க எல்லாத்தையுமே. அந்த மாதிரி ஒவ்வொரு வாழ்க்கைய வந்து பொக்கிஷமா பாதுகாத்து இந்த ஜென்ரேஷனுக்கு எப்படி லிவ் இன் த மூமெண்ட், அதை தான் சார் நான் உங்கள்கிட்ட கத்துக்கிட்ட விஷயங்கள். எவ்வளோ மோசமான சுச்சுவேஷனையும் நீங்க வந்து ஒரு அழகா சந்தோஷமான சுச்சுவேஷனா வந்து ப்ரிசர்வ் பண்ணி அதை ஒரு ஆல்பம்னு ஒரு படம் வந்தது. நீங்க வந்து இன்னைக்கு ஒரு ஆல்பமா எங்களுக்கு எல்லாம் ப்ரெசென்ட் பண்ணிட்டீங்க. உங்க குடும்பத்தையே நாங்க வந்து ஒரு டூர் அடிச்ச அனுபவம் ரொம்ப சிறப்பா இருந்தது. உங்கள்ட்ட இருந்து நான் நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டு வரேன். இன்றைக்கு நான் ரொம்ப சிறப்பா கற்றலோட இந்த நாளை வந்து இனிமையா ஆரம்பிச்சிருக்கேன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது மட்டும் இல்லாம உங்களுடைய நண்பர்கள், நம்ம குடும்பத்து உறுப்பினர்கள் ஒவ்வொருவரும் தனக்கு நடந்த சந்தோஷமா உங்க கூட ஸ்பெண்ட் பண்ண அந்த காலங்களை தருணங்களை வந்து சந்தோஷமா பகிர்ந்துகிட்டதை வந்து எனக்கு நான் பெருமையாவும் சந்தோஷமாவும் வந்து நினைச்சுக்கிறேன். எங்களுக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கும். நாங்களும் உங்க கூட வந்து கலந்துக்குவோம். அந்த சந்தோஷத்தையும் நீங்க ஆல்பமா வெளியிடுவீங்க, சேர்த்து வெளியிடுங்க அப்படின்னு சொல்லி வேண்டிக் கொள்கிறேன். நல்வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி. தொடருங்கள் உங்கள் பணியை. உங்கள்ட்ட இருந்து நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டேன். எப்படி சந்தோஷமா வாழ்றது அப்படின்றத இன்னைக்கு வந்து, அதாவது ஒவ்வொருத்தங்களும் நம்ம இறங்கி போகும்போது, நம்ம மனசு உடைந்து போகும்போது ஒவ்வொருத்தவங்களுடைய வாழ்க்கையை பார்த்து சி இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு சொல்லி தட்டி கொடுத்துட்டு போவாங்க பாத்தீங்களா. அந்த மாதிரி நீங்க வந்து உங்க வாழ்க்கை மூலமா எங்களுக்கெல்லாம் வந்து புத்துணர்ச்சி கொடுத்துருக்கீங்க. வாழ்க வளமுடன் ஐயா. ஒரு என்ன மருமக கிடைச்சிச்சு, பேட்டி கிடைச்சிச்சு, மக கிடைச்சிச்சு. இந்த சின்னம்மா அவர்களுடைய வருகையை போல இவர்களோடு நாம் இணைந்து செல்லுகிறோம். சின்னம்மாவும் வாழ்க அப்படின்னு சொல்லி வாழ்த்துறோம். நன்றி. சரி, சித்தி அப்படின்னு கூப்பிட்டுருங்க அவங்க ஒய்ஃப. சரி, பரவாயில்ல, அதை பத்தி அப்புறம் பேசிக்கலாம். என்கேஜ் பண்றாரு, எங்கேஜா இருக்காரு, சித்தப்பா ஆயிட்டாரு. வாழ்த்துக்கள். சிறப்பான தகவல் செறிவா கொடுத்த கவிதா அம்மையார். இன்னொன்னே நான் ரசிச்சேன். அப்பப்போ ஒவ்வொருத்தங்களும் சொல்லிட்டு போகும்போது அவர் கேமராவை ஆஃப் பண்ணிட்டு போனது எதுக்காகன்னு நினைக்கிறீங்க? கண்ணுல வர ஆனந்த கண்ணீரை துடைப்பதற்கு தான் அப்படின்னு நினைக்கிறேன். அதுவும் வந்து அதையும் பார்த்து நான் ரசிச்சேன். ஸோ மனிதர்கள் வந்து ஃபீலிங்ஸ் நிறைஞ்சவங்க தான். ஒவ்வொரு தருணத்தையும் அவர் வந்து செலிப்ரேட் பண்றாரு. லிவிங் இன் த மூமெண்ட். வாழ்த்துக்கள் ஐயா. செம்மையா எல்லாரும் சேர்ந்து ஒரு போட்டோல நிப்போம்ல, நிகழ்ச்சி நடத்த போறோம்ல. அடுத்து சண்முகம் சார் வாங்க. தாமோதரன் ஐயா கூப்பிடுறீங்களா? சண்முகம் சார் வாங்க. கை உயர்த்திருக்கீங்க, வாங்க. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். சென்னையிலிருந்து வீரமணி பேசுறேன். அவரு ஹீலர் வெங்கட்ராமன் நண்பர் மூலமா இதில் அறிமுகமானேன். எனக்கு வந்து ரமேஷ் சார் இது வந்து ரொம்ப ரொம்ப யூசி நிறுவனத்திலிருந்து பிடித்தமான ஒரு நண்பர். அவருடைய என்ன சொல்லுவாங்க, அந்த பிபிடி பிரசன்டேஷன் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். அது ரொம்பவும் நான் ரசிப்பேன். நான் வந்து பக்கத்துல தான், ஜஸ்ட் அவரு நெய்வேலியில இருக்காரு, நான் வந்து ஆண்டிமடம், ஜஸ்ட் ஒரு 35 கிலோமீட்டர் தான். பார்க்கலாம். இன்னைக்கு காலையில அதாவது மகிழ்ச்சியான நிலவர மூலமா நிறைய ஒரு அது என்ன சொல்லுவாங்க பிரசன்டேஷன், தென்கிழக்கு ஆசிய ஒளிபரப்பு அந்த வானொலி கேட்டதுல இருந்து
குருவாயூர் ஃபேமிலி ட்ரிப்பு, மைண்ட் மேப்பு, அந்த ஒரு அவங்க மருமகளை வரவேற்கிறது, ஒரு கடைசியில முடிச்சும் போது ஒரு மனமகிழ்ச்சியின் எதிரி பேராசை எதிர்பார்ப்பு, அதெல்லாம் அது மாதிரி ஒரு ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு குடும்பம் ஒரு இதை வந்து எப்படி செய்யணும், வந்து நல்ல பிரசன்டேஷன், சூப்பர் பிரசன்டேஷன். வாழ்த்துக்கள். இது மேலும் தொடரணும். இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன். தேங்க்யூ. நன்றி வீரமணி ஐயா, சூப்பரா சொன்னீங்க, செம்மையா சொன்னீங்க. அடுத்து யாரும் கையை உயர்த்திருக்கீங்களா? ஆனா வாய்ப்பா வர்றீங்களா? இல்ல. சிவகனி அம்மா எழுதிட்டு இருக்கீங்களா கவிதைய? அக்கா வணக்கம்க்கா. வணக்கம். வாப்பா வாப்பா. கவிஞருக்கு கவிதை எழுத வேண்டியதில்ல, அவர் வாழ்ந்தது ஒரு மிகப்பெரிய கவிதை மாதிரிதான் இருந்துச்சு. அவ்வளவு விஷயங்கள் இன்னைக்கு வந்து நம்மளுக்கு தெளிச்சுட்டு போயிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். எவ்வளவு விஷயங்கள் அப்படி திரும்பி பார்த்தா ஒரு பெரிய பிரம்மாண்டம் அப்படின்னு தோணுச்சு சாரோட. கோலம் போட்டுருவோம்ல, கோலத்தை போட்டு விடுங்க. சரிங்கக்கா. சார் ரொம்ப நினைச்சா கவிதையா எழுத முடியாது, ஒரு பெரிய காவியமா எழுதணும். அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். கரெக்ட், சரியா சொன்னீங்க சார், முறையான நேரத்துல. தேங்க்யூ சார். சார் வாழ்த்துக்கள் சார். சிறப்பு சிறப்பு. இப்படியே காவியம் ஆக்கிருங்க. காவியம் ஆக்கிருவோம், ஓவியம் ஆக்கிருவோம். ஆனா காவை நீக்க விதை இருக்கும், வீயை நீக்க கதை இருக்கும், இந்த கையை நீக்க கவியா இருக்கும். அந்த கவிதை அவரு. ஓகேவா? இப்படியே சென்றுக்கொண்டே இருக்கு. சிறப்பா இருந்தது. ஒரு அரை மணி நேரம் நிகழ்வா 1 மணி நேரம் பின்னிட்ட வரிகளை நிரப்பினீர்கள் நண்பர்களே, சிறப்பாக நிரப்பினீர்கள். அவருடைய இல்ல விழாவுக்கும் உள்ள விழாவுக்கெல்லாம் சென்று வந்தோம். நிஜமா அவருடைய அந்த இல்ல புகு விழாவுக்கு வந்துடலான்னு தான் நினைச்சேன். நவம்பர் 3 வர முடியல, வாய்ப்பு. அவருடைய ஓய்வு அப்படின்றத நான் ஓய்வாவே நினைக்கல, அதனால அந்த டேக் வரல. ஓகேவா, மன்னிச்சிருங்க. அடுத்த கையை உயர்த்தி இருக்கவங்க முத்துலட்சுமி அம்மையார், வாங்கம்மா. மேம், ஒரு 2 பாயிண்ட்ஸ் சொல்ல மறந்துட்டேன். அவங்க வந்து ஆமா, சொல்ல மறந்த கதை கரெக்ட். அந்த இதுல யூடியூப்ல எல்லாம் ஹோம் டூர் கூட்டு போவாங்கல்ல, அது மாதிரி வந்து சார் இன்னைக்கு நம்மள லைஃப் டூர் கூட்டு போயிட்டாங்க. அப்படியே ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருந்து ஆரம்பிச்சு கரண்ட் பேஜ் வரைக்கும் வந்துச்சு. அவ்வளோ சூப்பரா இருந்தது, அவ்வளோ அழகா இருந்தது. அது ஒண்ணு. அப்புறம் வந்து இவங்க ஜெகநாதன் சார் அவங்களோட போட்டோ காமிச்சு அவங்களுடைய லைஃப்பும் அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி அந்த ஜாப்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கு, அந்த இது சொன்னாங்க. அப்போ நான் உண்மையிலே நினைச்சேன், ஒரு ஆஃபீஸ் ஃப்ரெண்டா இருந்து அவங்க வந்து லைஃப்ல இவ்வளோ தூரம் கண்டினியூ பண்ணி இன்னைக்கு வரைக்கும் டிராவல் பண்ணிட்டு இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது ஒரு பிரமிப்பா, ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கிட்டேன். நம்மளும் சரி நம்ம ஜாப் விட்டா அவ்வளவுதான் அப்படின்னு நினைப்போம், அப்படி இல்லை, அதையும் தாண்டி கண்டினியூ பண்ணி லைஃப்ல டிராவல் பண்ணுவாங்க அப்படிங்கிறது. அப்புறம் உங்க எல்லாரோட எடுத்துக்கிட்ட அந்த பிக்சர்ஸ்லாம் வந்து ரொம்ப அருமையா இருந்தது. அதெல்லாம் வந்து ஸ்வீட் மெமரிஸ். அப்புறம் அந்த ஃபேமிலி ஃபோட்டோஸ்ல வந்து அவங்க அந்த என்டையர் ஃபேமிலியோட அவங்க டிராவல் பண்ண எல்லா இடத்தையும் அந்த காமிச்சது வந்து அந்த ஓட் போட்டதுலேருந்து எல்லாமே வந்து அந்த ஃபேமிலியோட இருக்கிற அந்த டச் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அதுதான் சார். தேங்க்யூ ஸோ மச். சூப்பர் சூப்பர். இன்னைக்கு பின்னட்ட வரிகளை நிரப்பினவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஜெகநாதன் ஐயா, ராஜேந்திரன் ஐயா, லோகநாதன் ஐயா, வீரசேகரன் தம்பி, முத்துலட்சுமி அம்மா, வெங்கட்ராமன் சார், தாமோதரன் ஐயா, நாராயணன் சார், ஹீலர் வெங்கட்ராமன், அடுத்து சிவகனி சிவசங்கரி, அடுத்து வீரமணி, கவிதா அம்மையார், இன்னும் எங்களுடைய ஜோதி மீனாட்சி அம்மையார், தாமோதரன் ஐயா, இன்னும் அப்படியே போயிட்டே இருக்கலாம். எல்லாருமே சாட் பாக்ஸ்ல சில விஷயங்களை கொடுத்துருக்காங்க. இந்த சாட் பாக்ஸ் வாசிக்கப்படுகிறது. ரொம்ப சிறப்பா இருந்தது. நற்புலரி வணக்கம் ரமேஷ் அப்படின்னு ரமேஷ்னு கூப்பிட்டுருக்காங்க. எப்படி நீங்க கூப்பிடுவீங்க? கொழும்பு வானொலியை பத்தி சொல்லியிருக்காரு ஐயா ஹீலர். அடுத்து வெரி நற்புலரி ரமேஷ் ராஜு ஐயா, ரமேஷ் சாருக்கே வாழ்த்து. ஏதோ வைலன்ஸ்னு கத்திட்டு போயிருக்காங்க. ஆனா பப்ளிக் ஸ்பீக்கிங், ட்ரைனிங், டீச்சிங், நீங்க என்னென்னலாம் நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க. ரம்யா கமல்ராஜ், லாவண்யா மணிமுத்து, செஷன் சூப்பர் சார். சார் அங்க ஆல்பம் சூப்பர் சார். டிராவல் சார், இதெல்லாம் பார்க்க ஆவல் சார். எனக்கு என்னோட பேச்சுக்கு அப்படியே இன்னிசை பாடிக்கிட்டு இருக்கு தாமோதரன் ஐயாவுடைய வாய்ஸ். வெரி ஹாப்பி செஷன் சார், சமல் சார், ஹாப்பி மொமெண்ட் சார், வாழ்க வளமுடன் சார். ரமேஷ் ராஜு திருப்பி ஒரு லைக் கொடுத்துருக்காரு. அப்புறம் ஸ்டாக் அப்படின்ற ஒருத்தவங்க, வெரி நைஸ் பிரசன்டேஷன் அருணேரி சார், ஹாப்பி மார்னிங் நற்புலரி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அங்கேயே வாழ்த்துதல். அவர் தான் தொடக்கமாவே பாடல் போட்டு ஆரம்பிச்சது உங்க செஷனை. அடுத்து சண்முக வீரமணி ஐயா, அருமை, ரொம்ப அருமையா இருந்துச்சு. சூப்பர் செஷன் ப்ரோ. லாட் ஆஃப் மெமரிஸ் ஃப்ரம் த ஆல்பம் ஷேரிங் யுவர் யங் ஏஜ் அப் டு லேட்டஸ்ட் மொமெண்ட். சான்ஸ் டு see
தி சூப்பர் செஷன். தேங்க்யூ. வாழ்க வளமுடன். அடுத்து உங்களுக்கு பிடித்த நண்பர் நாகவல்லி அம்மையார், உங்க ஊருக்காரங்க. சூப்பர். மகிழ்ச்சியான நினைவுகளை மலரும் நினைவுகளாக மீட்டியது. அதே மாதிரி நீங்க சொன்னீங்களா, ஆனந்த யாழை மீட்டுகிறாள்னு, அங்க மீட்டுக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்வோம், வாழ்த்துவோம், வாழ்க வளமுடன் அப்படின்னு. நாராயண கணபதி சார், எக்ஸலன்ட் செஷன், லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன். அருணகிரி சார் திருப்பி கிளம்பி வர்றாரு. ஸ்டார்ட் நவ். எவ்ரி மொமெண்ட் இஸ் ஹாப்பி டு ரீகால் ஃப்ரம் யுவர் பேரண்ட்ஸ் டு யுவர் லைஃப் பிகினிங் டு டில் நவ். ஹாப்பி மொமெண்ட்ஸ் ஒன்லி லெட் இட் கன்னியூ பிகாஸ் லைஃப் இஸ் அ ஜேர்னி அப்படின்னு இருக்காங்க. ஹார்ட்டி கங்க்ராச்சுலேஷன்ஸ். அடுத்து உங்களுடைய நண்பராக சேகர் நாமக்கல்ல இருந்து இனிய நற்புலரி வணக்கம். திரு ரமேஷ் சார் அவர்களுடைய நான் பச்சை ட்ரௌசருடன் கிளம்பி நினைவேலைகளை அனுபவித்தேன். பாத்தீங்களா, கூட்டிகிட்டு போங்க. அந்த டவுசப்பாயும் சூப்பரா முடிச்சிருக்காங்க. என்ன சொல்ல வர்றீங்க உங்களுடைய ஏற்புரையில? உங்க ஏற்புரையை தாங்க. உங்களுக்கான 6 நிமிடம் அவகாசம். நன்றி. முதல்ல அருமையா ஆரம்பத்திலிருந்து இப்போ வரைக்கும் தொகுத்து வழங்கிய என் நண்பருக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அருமையான பின்னூட்ட வரிகளும் கொடுத்து சித்தப்பான ஒரு பட்டமும் வாங்கி கொடுத்துருக்குறீங்க இந்த நிகழ்வில். நன்றி. ஆரம்பத்திலேருந்து நிறைய எல்லா நண்பர்களும், ஏன்னா நேரம் கருதி, ஏன்னா நேரம் கிட்டத்தட்ட 7 போகுது, அதனால எல்லார் பேரையும் குறிப்பிடலை. அருமையான பின்னோட்டு வரிகளாக நிறைய என்ஜாய் பண்ணி இந்த செஷனை பார்த்தது ரொம்ப நன்றி. ஏன்னா எப்பவுமே நான் சொல்ற விஷயம் என்னன்னா, ஒரு விஷயத்துக்கு நம்ம ரொம்ப சிரத்தையா எடுத்தோம்னா அதோட அவுட்புட் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட நம்பிக்கை. எப்பவுமே கண்டிப்பாக அது வீண் போகல அப்படி எடுத்துக்கலாம். தாமோதரன் சார் வந்து நம்ம குடும்ப உறுப்பினர்கள் யாராவது பேசணும்னாங்க. இப்ப எல்லாம் பேசினது எல்லாமே குடும்ப உறுப்பினர்கள் தான் அப்படின்னு வாழ்த்துக்கள் சார். நீங்க எல்லாருமே குடும்ப உறுப்பினர்கள் தானே, நம்ம எல்லாம் நற்புலரி குடும்பம் தானே இல்லையா? ஸோ அதனால வந்து கண்டிப்பாக அந்த நீங்க சொன்ன நிகழ்வும் நடக்கும். அதே சமயம் ரொம்ப அருமையான டேக் ஹோம் மெசேஜா நிறைய இதுல எடுத்துட்டீங்க. கடைசியா நான் ஏற்படல சொல்ற விஷயம் என்னன்னா, இன்னைக்கு கஷ்டமா இருக்கிறது நாளைக்கு சந்தோஷமா பார்க்கப்படும். இன்னைக்கு நம்ம ஃபெயில் ஆனது நாளைக்கு பார்க்கும்போது ஃபெயில் ஆயிட்டோம் அப்படின்னு நம்ம நினைப்போம். அது ஒரு மகிழ்ச்சியான நினைவுல எல்லாமே மகிழ்ச்சியாகும், மகிழ்ச்சி இல்லாததும் மகிழ்ச்சியாகும் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அதனால எல்லா தருணத்தையும் we should enjoy. அப்பதான் நம்மளால லைஃப்ல கம்பேரிசன் கிடைக்கும். நல்லது கெட்டதுக்கு வெயிலின் அருமை நிழலின் அருமை வெயிலில் தெரியும் மாதிரி எல்லாத்தையும் நம்ம we should enjoy it. இன்னைக்கு என்ன காலம்பரை எழுந்தோம் அப்படிங்கிறத, நம்ம இன்னைக்கு என்ன முடிச்சு தூங்குறோம் அப்படிங்கிறத நம்ம we should enjoy every moment அப்படிங்கிற ஒரு விஷயம் டிஆர்பி சார் சொல்ற மாதிரி ரொம்ப அருமையான பின்னூட்டவர்கள் கொடுத்தீங்க. ரொம்ப நெகிழ்ச்சியான தருணங்களா இருந்தது. ரொம்ப நன்றி. தாமோதரன் சார், நான் ஆக்சுவலி இன்னைக்கு ராத்திரி கிளம்பி நாளைக்கு நான் திருப்பூர் வரேன். நான் உங்கள்கிட்ட தொலைபேசியில தனியா பேசுறேன். எப்ப நம்ம மீட் பண்ணணும்னு 2 நாள் திருப்பூர்ல தான் இருப்பேன். தேங்க்யூ சார். நான் சொல்றேன் சார், போன்ல சொல்றேன் உங்களுக்கு என்னன்ட்டு. இது சிவகணி மேடம், நித்யா மேடம் 2 பேர்ல யாராவது ஒருத்தர் 2 நாள் பார்த்துக்குங்க செஷனை அப்படின்னு சொல்லி செஷன்ல இணைவேன். பட் நான் ஆக்டிவா இருக்க முடியாது, டிராவல்ல இருக்கிறதுனால. ஸோ குமரேஷ் சாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் ஃபார்மலா. தேங்க்யூ, ரொம்ப நன்றி. இன்று சிறப்பான பொழிவாளரா இருந்த ரமேஷ் ஐயாவுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிடும். இன்று பிறந்த நாள் காணக்கூடிய திரு விவேகானந்தன் ஐயாவுடைய புதல்விகள் அனன்யா மற்றும் அபிநயாக்கு வாழ்த்துதலை சொல்லிக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சியான தருணம். சரியா? அதுக்கப்புறம் வேலை நிமித்தம் காரணமாக பிரிந்து சென்றவர்களுக்கும், உடல்நிலை குறைபாடு உடையவர்களுக்கும், குழந்தை பேர் வேண்டி இருப்பவர்களுக்கும் ஒரு பிரார்த்தனை வைப்போம். எப்பயும் இந்த பிரார்த்தனையை நம்ம வந்து இறுதியா வைக்கிறோம், உறுதியா வைக்கிறோம் அப்படின்றதையும் சொல்லிக்கிறேன். சிறப்பு. ரமேஷ் ஐயா, நாங்க பாத்துக்கிறோம். இங்க எல்லாருமே பாத்துக்குவோம். தம்பி இருக்கேன், குட்டி பையன் இருக்கேன், அவன் பாத்துக்குவேன். ஓகேவா? எல்லாரும் பாத்துக்குவோம். ரொம்ப சிறப்பான நிகழ்வை முடித்து தந்தோம். நாளை ஒரு நல்லதொரு ஆளுமையோட சந்திப்போம். நற்புலரின் அடுத்த நிகழ்விற்கு காலை 5:27 இணைந்து நன்றி. வணக்கம். மிக்க நன்றி. என்னை ஊக்குவிக்கும் விதமாக இருந்தது. இன்னும் அடுத்தடுத்து நல்லா செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பா இருந்தது. சிறப்பான நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய அக்கா அவர்களுக்கு வாழ்த்துக்கள் பல. இன்னும் வாழ்த்திக் கொண்டே இருக்கலாம். ஏனென்றால் யாரும் இல்லை என்று ஒரு எண்ணம் நற்புலரிக்கு வரக்கூடாது என்ற ஒரு எண்ணத்தை இன்று நீங்கள் எல்லோருக்கும் தெரிவித்து விட்டீர்கள். சிறப்பான ஒரு தொகுப்பு. ரமேஷ் ஐயா அவருக்கு அடுத்தபடியாக நீங்கள் தான் தொகுத்து வழங்கியது சிறப்பு என்று நான் நினைக்கின்றேன். நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி சார். அது மாதிரி மெசேஜஸ்ல ஃபீட்பேக் கொடுத்தவங்களுக்கும் மிக்க நன்றி. தேங்க்யூ சார்.
நன்றி நன்றி. நாளை இணைவோம். நன்றிமா. பார்ப்போம். நன்றி நன்றி.